ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த ரிலையன்ஸோட ஒரு மினி ஷாப்பிங் ஹால் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். எல்லோரும் இன்றைக்கி என்ன சமைச்சிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஒரு ஐடியாவுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த கிச்சனில் நம்ம வைப்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, கவுண்டர் டாப்லாம் துடைக்கிறது, அது ஒரு பேக் வாங்கியிருந்தேங்க. இதில் வந்து 5 வைப்ஸ் வந்து வரும். இது நல்லா இருக்குங்க, ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்க்ரப்ஸோட பிராண்டு. அப்புறம் அடுத்து வந்து சக்தி மட்டன் மசாலா. நம்ம ஆவுன்னா வந்து மட்டனு இல்லை நான்வெஜ் எது எடுத்தாலும் வந்துட்டு இந்த மசாலா யூஸ் பண்ணுவோம்ல, அதனால் இது வாங்கியிருக்கேன். அப்புறம் சக்தியிலே வந்து சிக்கன் மசாலா, இதுவும் வந்து 3 பேக்கெட் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஆச்சியோட புளி சாதம் பண்ணக்கூடிய பவுடருங்க, ரெடிமேடு. யூஸ்வலாக இந்த மாதிரி இது நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் ஒரு எமர்ஜென்சிக்கு எப்போவுமே வந்து ஸ்டாக் இருக்கும், அதனால் அது வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஆச்சியோட சாட் மசாலா. ஆக்சுவலாக நான் வந்து பானிபூரி கிட்ட ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்ட்டு போயிருந்தேங்க. அது அவைலபிளாக இல்லை, அதனால் சாட் மசாலா வாங்கிட்டு வந்தேன். இது வந்து துர்கேஸ்வரின்னு ஒரு பிராண்டில் இந்த சைக்கிள் ஓடது தான். கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அது தீரப்போகுது, அதனால் சரின்ட்டு ஒன்று அது வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஆச்சிலே வந்து லெமன் ரைஸ் பவுடர் 3 இது வாங்கிட்டு வந்தேன். இதுவும் ஸ்டாக் வைக்கிறதுக்கு தான், ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அடுத்து வந்து சக்தியோட பிரியாணி பவுடரு. நம்ம பிரியாணி அடிக்கடி பண்ணுவோம்ல அதிகமாக, அதனால் இதுவுமே வந்து எப்போவுமே இருக்கும். அப்புறம் உப்பு, தூள் உப்பு தாங்க யூஸ் பண்ணுவேன். தீந்து போகிற மாதிரி இருக்குது, அதனால ஒரு பேக் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் எல்ஜியில் இப்போ புதுசாக சாம்பார் பவுடர் இறக்கியிருக்காங்கல்ல, இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்ஜி வந்து பெருங்காயம் போடுவாங்கள்ல, அந்த பிராண்டு தான். அப்புறம் செவ்வாழைப்பழம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு 6 பழம் கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் இந்த நிசின் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வர்ற நூடுல்ஸுங்க, ஹாட் அண்ட் ஸ்பைசின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃப்ளேவரு, 5 in 1 பேக்கு. இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதில்லை, சரி பேக் பார்த்த உடனே வாங்கணும்னு இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இது வந்து பாஸ்தா, இந்த ஸ்பைரல் பாஸ்தா இருக்கும்ல, வீட் பாஸ்தா, அது ஒரு பேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம டின்னருக்கு இதை வச்சு முடிச்சு விட்றலாம், அதுக்கு தான். அப்புறம் இந்துலேக்காவோட ஷாம்பூங்க, இது வந்து 750 ருபீஸ் போட்டு அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 400 சம்திங் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இது இப்போ புதுசாக இறக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இது வந்து ஒரு சர்வ்வேருங்க, கிளாஸில் வரக்கூடியது. இந்த சஞ்சீவ் கபூர்னு ஒரு ஷெஃப் உண்டுல்ல, அவங்களோட பிராண்டு. ஆக்சுவலாக சும்மா தான் பார்த்துட்ருந்தேன், வாங்கலாமா என்னென்னு ரொம்ப நேரம் யோசித்துட்டு பார்த்தா ஒரு 250 ருபீஸ் போட்டிருந்தாங்க. சரி சர்வ்வேர்ன்னு போட்டிருக்கு, எப்படினாலும் நம்ம ஏதாவது ஒரு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இந்த ப்ரோக்கன் டிசைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ளது. பார்க்கறதுக்கு வீடியோக்கெலாம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு இது ஒன்று வாங்கிட்டு வந்தோம். உள்ளே நல்லா வலுவலுன்னு இருக்குது, வெளிப்பக்கம் தான் வந்து அந்த டிசைன்குள்ளே பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக இவ்வளோ ஐட்டம்ஸ் வாங்கினோங்க. போனதுக்கு ஒரு பில்லு என்னது 1500 ரூபாய்க்கு இதெல்லாம் அள்ளிட்டு வந்தோம். டோட்டல் பில் அமௌண்ட் வந்து 1500 ப்ளஸ் கிட்ட வந்துருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.